தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரைய சேனலை பார்க்குற அருமையான சகோதரன் சகோதரிகள், அருமையான தாய் தப்பன், அதே போல அண்ணன் அக்கா தங்கை தம்பி எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம், சங்கீதம் 56:8 வசனம். என் அலைச்சல்களே தேவரே எண்ணியிருக்கிறீர், என் என் கண்ணீரே உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, என் அலைச்சல்களை தேவரே எண்ணியிருக்கிறீர் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து அவ்வளவு தூரம் கண்ணீரோட ஜெபிக்கிற தாவீது ராஜா பத்தி இந்த இடத்துல பாக்குறோம். பாருங்க, தாவீது ராஜா கூட பயங்கரமா நல்ல ஒரு ராஜா தான் இருக்கிறாரு, எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்கிறாரு. சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் படுற பாட்டை பார்த்து ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்கிறார். இது போல நீங்க கூட ஆண்டவர் பாத்துல கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்னை பாருங்க, என்னுடைய வேதனையை பாருங்க, என்னுடைய அலைச்சலை பாருங்க, என்ன இப்ப கஷ்டப்படுறேன்னு ஆண்டவரே சொல்லி நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அந்த கண்ணீரை ஏசப்பா என்ன பண்றாரு, கணக்குல வச்சிருக்காரு. அவருடைய துருத்தில கணக்குல கொஞ்சம் வச்சிருக்காரு. அது கெட்டு போகாது ஒரு நாளும். அதுக்கு ஏதோ உங்களுக்கு தற்சமயம் பதில் இல்லாத போல தெரியும், ஏதோ வெறுமையா இருக்கிறது போல தெரியும், உங்களுக்கு உடனே பதில் வராது போல தெரியும். ஏசப்பா உங்களுடைய கண்ணீரை கணக்குல வச்சிருக்காரு. உங்களை அலைச்சலை பார்த்து கொண்டிருக்காரு, உங்க கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்காரு. ஏசப்பா சீக்கிரத்துல உங்களுக்கு பதில் தரப்போறாரு. உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேரு பிராத்து விட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதனால பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பெரியவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தோத்திரம் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம். அவர்கள் இந்த வருஷத்துல ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்கும் தகப்பனே தோத்திரம். சமாதானத்தினால நிரப்பும் இயேசுவே தோத்திரம். நாள்ல ஏசாப்பா தோத்திரம். வியாதியும் படிக்கையில படுத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே, சிறு சிறு கடை வியாபாரங்கள் செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் தெய்வமே நீர் ஆசீர்வதியும் ஏசாப்பா. அப்பா, மீனவர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. நம்முடைய பிள்ளைகளை படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க தகப்பனே தோத்திரம். நன்றியப்பா. அருமையான ஆண்டவரே, தேவ ஊழியக்காரங்களுக்கா பரிசுத்தவங்களுக்கா ஜெபிக்கிறேன். அவர்களை படுற பிரயாசத்துக்கும் ஏற்ற பலனை கொடுங்க தகப்பனே. உங்க பிள்ளைகளை ஊழியத்தில் எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரே. தோத்திரம். நன்றியப்பா. இவைகளை இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.